இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பொடி இட்லிங்க. இது வந்து சுகர் பேஷண்ட்டு, வெயிட் லாஸ் இருக்கிறவங்க, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 டேபிள் ஸ்பூன் நான் கருப்புளுந்து சேர்த்துருக்கேங்க, 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறி மணம் வருங்க. நல்லா இந்த மாதிரி கலர் வந்து செவக்க வறுத்துக்கோங்க. செவக்க வறுத்ததையுமே நம்ம எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாங்க. அது கூடவே நான் வந்து ஃபஸ்ட்டே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே முருங்கைக்கீரை 4 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பேனில் 4 கைப்பிடி முருங்கைக்கீரையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுக்கும்போது நல்லா இந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா இந்த மாதிரி வரன்னு ட்ரை ஆயிடணுங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பொடி அரைச்சோம்னா தான் 1 மாதத்துக்கு வேணாலும் கெடாமல் இருக்குங்க. நல்லாவே முருங்கைக்கீரை வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் டேரெக்டாக போட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. 3 பல் பூண்டு சேர்த்திட்டு பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த பொடி வந்துட்டு ஒரு துளி கூட கசப்பு இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம காலையில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு சுகர் பேஷண்ட்லாம் வெறும் சுடுதண்ணியில் கூட ஆற்றி குடிக்கலாங்க. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கும் முருங்கைக்கீரை பொடி சேர்த்துமோ நல்லா கொலஸ்ட்ரால் குறைங்க, வெயிட் லாஸ்க்கும் நல்லது. அதுக்கப்புறம் நம்ம பொடி இட்லிக்கு வந்துட்டு எப்பவும் போல் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டுங்க, வரமிளகாய் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மினி இட்லியோ இல்லை சாதாரண இட்லியோ சேர்த்திட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை பொடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணி எடுக்கும்போது சூப்பரான முருங்கைக்கீரை பொடி இட்லி ரெடிங்க. நல்லாயிருக்கும்.